ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் முத்து பிரகாஷ். இன்றைக்கி நான் முத்துடி பச்சார்பு நம்ம சேனல் என்ன பேசப்பட்டு பார்ப்போம். துணை ஜனாதிபதி ராஜினாமா பண்ணப்பட்ட ஜெகதீப் தன்கர். ஸோ அவர் ராஜினாமா பண்ணாலும் 6 மாதத்தில் எலெக்ஷன் ரீஎலெக்ஷன் வச்சு அவன் இடைத்தேர்தல். அதுக்கு என்டிஏ சார்பில் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக தமிழகத்தை சார்ந்த முன்னாள் பாஜக தலைவரும் தற்போதைய மகாராஷ்டிராவுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு. என்னடா குடியரசுத் தலைவர் பார்த்தீங்கன்னா என்னடா துணை குடியரசுத் தலைவரா? ஆமாம், குடியரசுத் தலைவர் பதவியே ஒரு பொம்மை மாதிரி தான். இப்போ அது பாஜகவுடைய ஒரு ஏவல் துறைமுகம் தான் இருக்குது. இப்போ துணை குடியரசுத் தலைவர் அதுவும் ஒரு பொம்மை பதிவமாக தான் எல்லாரும் சொல்கிறாங்க. இதுக்கு என்னடா சிபி ராதாகிருஷ்ணன் வந்தனால என்ன, யார் வந்தால் என்னடா, என்ன நடக்க போகுதுன்னு எல்லாரும் பார்த்துட்டே தான் இருப்போம். சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஸ்கெட்ச் போடல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. போட்ட ஸ்கெட்சே பார்த்தோன்னா யாருக்குன்னு பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டு தான். தமிழ்நாட்டில் 6 மாதம் 7 மாதத்துக்கு எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அந்த எலெக்ஷனில் கொங்கு மண்டலத்தை டார்கெட் பண்ணுறாங்க. நம்ம எல்லாத்தையும் தெரியும். கொங்கு மண்டலம் காசு பொழிகிற ஒரு மண்டலம். பாஜக அதிமுகவும் சரி பாஜகவும் சரி சம பலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. போன எலெக்ஷனில் கூட்டணி வச்சா ஜெயிச்சிருந்துக்கலான்னு ஒரு பேசப்பட்டது. ஆனால் அந்த கோயம்புத்தூர் கொங்கு மண்டலத்தில் செல்வாக்கை நம்ம மறுபடியும் தக்க வச்சுக்கிறதுக்காக தமிழகத்தை சார்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக நியமிச்சிருக்காங்க. அதான் வேட்பாளராக அப்பாயின்ட் பண்ணியிருக்கு என்டிஏ. சரி, நம்ம திமுகவோட கூட்டணியில் யார் வரப்போகிறோம்? இந்தியா கூட்டணியில் பார்த்தோன்னா திருச்சி சிவா அரசர் புறத்தல் வரலாம் பேச்சுப்பட்டு இருக்குது. இது உறுதி செய்யப்படாத ஒரு தகவல். ஸோ துணை குடியரசுத் தலைவர் பதவி என்ன பண்ணாலும் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. எப்படினாலும் இல்லை என்டிஏ தான் ஜெயிக்குன்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் எம்பிங்க அவங்க பக்கம் அதிகமாக இருக்காங்க. ஸோ இதனால் என்னென்ன நடக்க போகுதுன்னா அதிக அளவிலான ஒரு எதிர்பார்ப்பு வந்துட்டு இருக்கு. ஏன்னா சிபி ராதாகிருஷ்ணன் துணை குடியரசுத் தலைவராக போனால் எம்பிங்களும் அதுக்கப்புறம் ராஜ்யசபா எம்பிக்கெல்லாம் ஓட்டு போடணும். ஸோ தமிழக எம்பிக்கள் ஆதரவு யாருக்கு இருக்கும்? ஒருவேளை இந்தியா கூட்டணிக்கு போனால் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கவுண்டர் சமூக ஓட்டு திமுகவுக்கு போகிறதுக்கு பிரச்சனை வரும். ஸோ அப்படி இப்போ எப்படி பார்த்தாலும் பாஜக அதிமுக கூட்டணிக்கு இது லாபம் பண்ணுற மாதிரி தான் தெரியும். ஏன்னா கவுண்டர் சமூகத்தை திமுகவுக்கு எதிராக ஒரு திருப்பணுன்றதுக்காக பாஜகவால் ஸ்ட்ராட்டஜி போட்ட இந்த வேலையை செஞ்சுருக்காங்கன்னு அரசியல் வல்லுநர்கள் கருத்து அது இருக்குது. ஸோ 2026 கொங்கு மண்டலத்தை எப்படியாவது தான் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறது அதிமுக பாஜக. ஸோ திமுக ஒரு முனையாக போட்டியாக போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. எப்படியாவது இது பண்ணி ஆகணும். ஆனால் இந்த ரேஸில் பாஜகவுடைய இந்த ஸ்கெட்சு கொங்கு மண்டலத்தில் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு கூடுதல் ஒரு பலமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதை திமுக எப்படி அணுக போகிறாங்கன்னு சரியாக தெரியல. ஒன்று சிபி ராதாகிருஷ்ணன் ஆதரவு கொடுப்பாங்களா, இல்லைனா சிபி ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக ஓட்டு போடுவாங்களா? ஆதரவு கொடுத்தால் கொங்கு மண்டலத்தை கவுண்டர் சமூக செல்வாக்கு அவங்க தக்க வச்சுக்கலாம். இல்லை எதிர்த்து போட்டால் கவுண்டர் சமூக மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பிளவு வர்றதுக்கு திமுக ஓட்டுக்கான வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் திமுக கொங்கு மண்டலத்தை செல்வாக்கு இழக்கிறதுக்காக அதிமுக பாஜகவால் போடப்பட்ட ஒரு ஸ்கெட்சுமாக தான் தெரியுது என்னுடைய அபிப்பிராயத்தில். ஸோ இந்த இதை எப்படி திமுக ஹேண்டில் பண்ண போகிறத நம்ம பொறுமையாக பார்த்துட்டு ஆகணும்னு சொல்லி என் வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். உங்களை விடைபெற்ற முத்து பிரகாஷ். பாய்.